ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நான் அம்மா தம்பி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா சேமிக்கிற பறிக்கத்தான். ஸோ இது வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து வச்ச வீடியோ தான். நான் வந்து போடுறதுக்கு டைம் இல்லாதனால இது வரைக்கும் போடலை. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட நம்ம ராக்கியும் வராங்க. ஸோ அப்போ நம்ம வந்து எங்கே பறிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர வழியில் உள்ள வயலில் தான் பறிக்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு மழை சீசன்னால அங்கே வந்து தானாகவே வந்துட்டு அது ஹார்வெஸ்ட் ஆகிக்கும். ஸோ நம்ம பக்கத்தில் உள்ளவங்க வந்து பறிக்க போயிருந்தாங்க. ஸோ அவங்க நிறைய பறிச்சிருந்தனால அங்கே நிறைய இருக்குதுன்னு சொல்லி நமக்கு சொன்னதுனால நம்ம போய் பறிக்க போகிறோம். ஸோ நம்ம கூடயும் ராக்கியும் வராங்க. ஸோ நம்ம எங்கே போனாலும் இவங்களும் கூடயே வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ என்ட்ரன்ஸில் பார்த்தது வந்து டிண்டு. அவர் வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில் வர மாட்டார். அவர் வீட்டுக்குள்ள உள்ள செல்லப்பிள்ளை. இவங்க அப்படி கிடையாது, நம்ம கூட எங்கெல்லாம் இடத்துக்கெல்லாம் வரணுமோ எல்லா இடத்துக்கும் வருவாங்க. ஸோ தம்பி அம்மா 3 பேரும் முன்னாடி நடந்து போகிறாங்க. ஸோ கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மழை வரும்னு சொல்லி தான் கொடையில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ நேச்சர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, நாங்கள் தினமும் நேரில் பார்க்குறோம். ஸோ அதோட ஃபீல் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அப்படி இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு வரனால இவங்களும் ஸ்டாப் ஆகி நான் வீடியோ எடுக்க என் கூட நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அம்மாவும் தம்பி வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ நான் அதான் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இப்போது. ஸோ உங்களுக்கு யாருக்கு வந்துட்டு சேமிக்கீரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என் பாட்டிலாம் சொல்லுவாங்க மழை நேரத்தில் வந்து சேமிக்கீரை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போது கிடச்சிருக்கு. பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே இருந்து நான் ஊருக்கு போகிறதா இருந்தால் பாட்டி சொல்லுவாங்க வரும்போது சேமிக்கீரை பறிச்சுட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி கிடச்சிச்சு. ஸோ இன்றைக்கி அதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்காக மட்டும் தான் நாங்கள் பறிக்கிறதுக்கு போகிறோம். ஸோ அது வந்து புளியெல்லாம் போட்டு வைக்கிறனால 2 நாள் 3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வீட்டுக்கு வர முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸ். நம்மளுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று மெயின் பாலம் வழியாக வரலாம், இன்னொன்று அங்கிட்ட ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு சின்ன பாலம் இருந்துச்சு. அது இந்த மலையில் வந்துட்டு பாலம் போயிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த பாலம் வழியாக வர முடியாது. 2 பாலமே போயிடுச்சு. ஸோ நமக்கு மெயின் பாலம் இதனால் நம்ம இப்படி தான் வரணும். ஸோ இங்கே வந்தாச்சு, ஃபைனலாக அந்த வயலுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபுல்லாகவே இந்த வயல் ஃபுல்லாகவே வந்துட்டு சேமிக்கிறது தான் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பார்த்து பறித்தா மட்டும் போதும். ஸோ தண்டு வந்து நுனி தண்டாக இருக்கணும். இலை வந்துட்டு ரொம்ப டார்க்காக இல்லாமல் நல்ல இளம் பச்சையாக இருந்தால் வந்துட்டு அது நல்லது. அது தண்டு அதை தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். அதுலேயும் வந்துட்டு குருத்து மாதிரி இருக்கும், சின்னதாக விரியாமல் இருக்கும். ஸோ அதுவும் நல்லது தான். ஸோ அதெல்லாம் பார்த்து பறிக்கணும். ஸோ வயல்னால கொஞ்சம் சகதி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கால் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஜாக்கிரதையாக தான் நம்ம உள்ளே கால் வச்சு போகணும். ஸோ அதனால் நான் அந்த பக்கம் போகலை, தம்பி இங்கே நிற்கிறனால அம்மா மட்டும் தான் போய் பறித்தாங்க. ஸோ நம்மளும் இங்கே முன்னாடி உள்ளதெல்லாம் கொஞ்சம் பறித்தோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோவில் காட்டுறேன் நான். அது ஃபுல்லாகவே வயல் தான். அது ஃபுல்லாக அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் வயல் தான் ஃபுல்லாகவே. இது ஃபுல்லாகவே சேமிக்கிறதா இருக்குது. ஸோ நம்மளுக்கு முன்னாடியே 2 பேட்ச் வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி சேமிக்கீரை குழம்பு தான். ஸோ உங்கள் யார் வீட்டில் வந்துட்டு சேமிக்கீரை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு நான் பறித்தது. ஸோ அம்மா அங்கிட்ட தனியாக பறித்து தனியாக வச்சுருக்காங்க. ஸோ சேமிக்கீரையில் வந்துட்டு தண்ணி பிடிச்சி யார் விளையாடுறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து ஜெல்லி மாதிரி அங்கிட்ட ஷேக் ஆகிட்ருக்கும், தண்ணி அதில் நிற்காது. அதுக்கப்புறம் சேமிக்கீரை பிடிச்சி அது பேக் சைடில் உள்ள தண்டில் உள்ள அந்த சாயத்தை வந்து நம்ம அந்த தண்ணியில் பண்ணி விளையாடுவோம். ஸோ அதெல்லாம் யாராவது செஞ்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு கை வந்து கலர் சேஞ்ச் ஆகும் இது உரிக்கும் போதும். பின்ன இது வந்து பச்சையாக சாப்பிட முடியாது, தொண்டை வந்து கரகரங்கும். ஸோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது வந்துட்டு நல்லா வேக வச்சு இந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் செய்வோம். ஸோ சாய் வந்துட்டு அம்மம்மா வயலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆட சொன்னதுக்கு அவர் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் நிற்கிறதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு சின்ன ஒரு ஆறு இருக்கிறது தான். ஸோ அந்த பக்கம் நான் வயலில் போய்ட்டு கீரை பறிக்கலாம், அம்மா மட்டும் தான் அந்த பக்கம் பறிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் இன்றைக்கி நாங்கள் கீரை பறித்து வீட்டில் கொண்டு போனோம். ஸோ வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் வந்து லைக் பண்ணுறதில்ல. ஸோ நிறைய பேர் பாருங்கள், பார்த்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி மோர் வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனலில் போடுவோம், பாருங்கள். பாய்.